ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் கோப்பை தமிழக ஆளுநர் நிராகரித்ததற்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பிறகும் தகுந்த காரணங்களை கூறாமல் நிராகரித்ததற்கு நீதிபதிகள் அதிருப்தி. கடலூர் பள்ளியிலிருந்து மாயமான 4 மாணவிகள் 4 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு. மாணவிகளை துரிதமாக கண்டுபிடித்த காவல்துறைக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு. மணிப்பூரில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் இணைய சேவைகள் முடக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு அமல். பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை. பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி கொல்கத்தா இளநிலை மருத்துவர்கள் தொடர் போராட்டம். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என திட்டவட்டம். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த மருத்துவர்கள். சுகாதாரத்துறை செயலாளருக்கு எதிராக போராட்டம் நடத்தும் நிலையில் அவரே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கண்டனம். இந்திய விமானப்படை உயர் அதிகாரி மீது பெண் அதிகாரி பாலியல் குற்றச்சாட்டு. புகாருக்குள்ளான விமானப்படை அதிகாரி மீது காஷ்மீர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கேரளாவில் ஆட்சி செய்வது இடதுசாரி அரசு என்பதால் தான் ஹேமா கமிட்டி சாத்தியமானது. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பிய நிலையில் பினராயி விஜயன் பதிலடி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் கேள்விகளுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை வழங்கவும் வலியுறுத்தல். மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடாது என வலியுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கையில் சாதக பாதகங்கள் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. இமானுவேல் சேகரின் 67ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று 144 தடை உத்தரவு அமல். மகாவிஷ்ணுவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரிய மனு சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசாரின் மனு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மத்தியில் ஆளும் பாஜக பணத்தால் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி. ஜார்க்கண்டில் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் நடப்பதாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சீக்கியர்கள் குறித்த ராகுல் காந்தி பேசிய கருத்து பாஜக கண்டனம். ராகுல் காந்தியின் பேச்சில் மிகவும் ஆபத்து உள்ளது என மத்திய அமைச்சர் ஹர்ப்ரீத் சிங் விமர்சனம். டெல்லி மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பாஜக கடிதம். மாநில அரசுகளை கவிழ்ப்பதுதான் பாஜகவின் குறிக்கோள் என ஆம் ஆத்மி விமர்சனம். சிறையில் இருந்தபடியே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அப்துல் ரஷீத்துக்கு ஜாமீன். காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையிலிருந்து சென்னை வந்த 30 பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. உரிய வரி செலுத்தாமல் கொண்டுவரப்பட்ட பொருட்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பு. இஸ்ரேல் நாட்டில் பணியாற்ற 15,000 இந்திய தொழிலாளர்கள் தேவை. கட்டுமானம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பணியாற்ற இந்தியாவிடம் இஸ்ரேல் கோரிக்கை. ஹரியானா தேர்தலில் வினேஷ் போகத்தை எதிர்த்து பாஜக சார்பில் யோகேஷ் பைரகி போட்டி. ஜுவாலா சட்டமன்ற தொகுதியில் மல்யுத்த வீராங்கனை மற்றும் விமானி இடையே கடும் போட்டி. டெங்கு மலேரியா இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பொதுமக்களே போக்குவரத்து சிக்னலை மாற்றி சாலையை கடக்கும் வசதி. சென்னையில் ஈகா சிக்னல் உள்ளிட்ட 4 இடங்களில் அறிமுகம். கிரிக்கெட் மைதானத்தை விட மிகப்பெரிய விண்கல் 2029 பூமியை நெருங்கும். பூமி மீது விண்கல் மோதினால் பேரழிவு ஏற்படும் என இஸ்ரோ எச்சரிக்கை. வியட்நாமை சூறையாடிய யாகி புயலுக்கு இதுவரை 130 பேர் உயிரிழப்பு. மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு, 50க்கும் மேற்பட்டோர் மாயம். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசிய அணிகள் இன்று பலப்பரிச்சை. சீனா ஜப்பானை வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் போட்டி 2வது நாளும் மழையால் பாதிப்பு. மைதானத்தை உலர வைக்க ஊழியர்கள் மின்விசிறியை பயன்படுத்தியதால் பிசிசிஐ மீது அதிருப்தி. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஊரகப் பகுதிகளில் 5000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் HP லேப்டாப் தொழிற்சாலை அமைய உள்ளது என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் ₹92.34 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தங்கத்தின் விலை 53,440க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராமுக்கு ₹1 அதிகரித்து 91க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.